ஓம் தக்ஷணகாளியே போற்றி. இன்றைக்கி என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமாலும் சொல்லப்பட்ட கருத்து மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதை சொன்னாலும் புதுசு அப்படிங்கிறது இங்கே எதுவும் கிடையாது. அனைவரும் சொல்லி செல்லப்பட்ட தகவல் மட்டும்தான் அங்கே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. எந்த தகவல் சொன்னாலும் திரும்ப திரும்ப மட்டும்தான் இது நபருக்கு நபர் மாறுகிறதே தவிர தகவல் ஒன்று தான். அந்த தகவல் யார் இடத்துலேருந்து யாருக்கு கடத்தப்படுகிறதுங்கிறத பொறுத்து மட்டும்தான் அது மாறுதே தவிர தகவல்கள் ஒன்று தான். ஆகையால் இன்றைக்கி ஆன்மீகம் அப்படிங்கிறது தலைப்பாக நாம் எடுத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது, சந்தேகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆன்மீகம்னா என்னங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறையா ஞானிகளும் யோகிகளும் சொல்லிட்டு போயிட்டாங்க. சித்தர்கள் 18 சித்தர்கள்ங்கிறாங்க, ஆயிரக்கணக்கான சித்தர்களும் சொல்லி செல்லப்பட்ட ஒரு தகவல் ஆன்மீகம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவோம். ஆனால் அதுக்கு இங்கே சிலர் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள் எண்ணில் அடங்காதது, சொல்லி மாளாதது, அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீகம் அப்படின்பது ஆக சிறந்த ஒழுக்கம். ஒழுக்கம் மட்டுமே ஆன்மீகமாக கருதப்படுகிறதே தவிர இந்த மதத்திற்கு இந்த அடையாளங்களை நாம் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது ஆன்மீகம் அப்படின்பது இங்கே இல்லை. இந்த திருநீர் பூசிக்குவது, இந்த சந்தன குங்குமம் விட்டுது, இப்போ நாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு அடையாளம் மட்டும்தானே தவிர ஆன்மீகத்துக்கு இது தேவையான கிடையாது தான். இருந்த போதிலும் ஒவ்வொரு மதத்திற்கு ஒவ்வொரு அடையாளங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நம்ம தெளிவாக போய் பார்க்கலாம். ஏன்னா வருங்காலங்களில் தொடர்ச்சியாக தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதற்கு அனைவர்களுக்கும் நம்ம ஒரு தகவலை சொல்லலாமே. முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொண்டு கூட அனைவருக்கும் நேரடியாக சென்று உதவிகள் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இணையத்தை அறிவியலை நம்ம பயன்படுத்திக்கலாங்களே, இல்லைங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் மிக சிறப்பாக நம்ம கையில் இருக்குது. இணையம் நம்ம கையில் அனைத்து விதமான தகவலையும் பரிமாறுறதுக்கு, நாம் என்ன உணர்வுகள் இருக்கிறோமோ அந்த உணர்வுகளை அடுத்தவர்களுக்கு கடத்துவதற்கு, இறை அருளை கடத்துவதற்கு இந்த இணையத்தை பயன்படுத்திக்கிறோம். மிக நல்லதும் கூட. ஆன்மீகம் எதில் ஆன்மீகம் அப்படிங்கன்னா, நீங்கள் உண்ணும் உணவிலிருந்து உறங்கும் நிலை வரைக்கும், செய்கின்ற வேலையிலிருந்து, படிக்கின்ற படிப்பிலிருந்து, எழுதுகிற எழுத்திலிருந்து, பார்க்கின்ற பார்வையிலிருந்து, பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து அனைத்திலையுமே ஆன்மீகம் இருக்குது. நீங்கள் நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நாம் சொல்கிற கருத்துக்கள் எல்லோரும் சொல்லிட்டு போன கருத்துக்கள் மட்டும்தானே, வேறு இன்னும் புதுசாக இங்கே நான் சொல்ல போகிறது கிடையாது, இல்லைங்களா? நிறைய படித்தவர்கள் சொல்லிட்டு போன கருத்துக்கள் வந்து கூட. ஏன்னா படித்தவர்களும் யாரோ ஒருவருடைய பாதையில் சென்று அவர்கள் எழுதியதை அவர்கள் கண்கள் வழியாக, புலங்கள் வழியாக பார்த்து அதை தங்களுடைய எண்ணத்துக்கு எடுத்து சென்று அதை தங்களுடைய திருவார்த்தைகளாக இங்கு தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாக எழுதி செல்லப்பட்ட மட்டும்தான். ஏன்னா புத்தகங்கள் இங்கே ஆகும் மிக சிறந்த அறிவு பொக்கிஷங்களாகவே பார்க்கப்படுகிறது. முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக புத்தகங்கள் படிங்கிறத இந்த இடத்துல தகவலும் கூட ஒரு குறிப்பிட்ட தகவலாக சொல்லிக்கிறேன். ஆன்மீகத்தில் இதுதான் ஆன்மீகம்னு குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஒழுக்கத்தை தாண்டி ஆன்மீகம் இதுதான் அப்படின்னு யாராவது ஒரு கைடு பண்ணுறாங்க, இல்லை இதுதான் வழிமுறை அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா அது அவர்களுக்கான ஒரு வழி நெறிமுறை மட்டும்தானே இருக்குமே தவிர இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆன்மீகங்கிறது சரியான ஒரு ஒழுக்கம், அது மட்டும்தான். இதுக்கு நீங்கள் 1008 விளக்க முறைகள் கொடுத்தாலும் அவரவர்கள் எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுடைய செவிகளுக்கும் உங்களுடைய கண்களுக்கும் தெரியுமே தவிர உங்களுடைய ஒழுக்கம் மிக சிறந்த ஆக சிறந்த ஒழுக்கம் மட்டுமே ஆன்மீகம். உங்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி அப்படிங்கிறத மட்டும்தான் ஒழுக்கமாகவே இருக்குமே தவிர ஒழுக்கத்தை மீறி ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அது பக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பிட்டு இப்போ சொல்ல போனோம்னா ஓம் சக்திக்கு மாலை போடுறவங்களும், முருகனுக்கு மாலை போடுறவங்களும், ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களும் செய்கின்ற சேட்டைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இணையத்தின் வாயிலாக. அதை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. முன்ன காலத்தில் ஐயப்பனுக்கு மாலை போட்டாங்கன்னா அவங்க எந்த பெண்களுக்கிட்டையும் பார்க்க போட மாட்டாங்க, அந்த பெண்களுடைய வாடையோ அந்த நிலையில கூட தாண மாட்டாங்க. முருகனுக்கு ஆக சிறந்த தமிழ் கடவுள், முத்தான கடவுள், அழகன், குமரன்,
தங்க வேலன் அந்த கடவுளை கூட அவருக்கு மாலை அணிஞ்சு அவருக்கு பாத யாத்திரை போகிறப்ப கூட மிக சிறந்த கட்டுப்பாடுகளும் கடமைகளையும் கடைபிடித்து போனாங்க. ஓம் சக்தி அந்த அன்னையும் மாலை போட்டு போனவங்க மிகவும் பக்தியோட போனாங்க, ஒழுக்கத்தோடு போனாங்க. இங்கே இப்பொழுது இந்த சமகாலத்தில் அந்த முறைகளை சிறப்பாக கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆக சிறந்த கேள்வியாகவே இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பயம் போயிருச்சு. ஒரு கடவுள் மேல் இருக்கின்ற பற்றை தவிர்த்து பயம் கலந்தது தான் பக்தியும் அப்படின்பா. இப்போ பயமும் இல்லை பக்தியும் இல்லை. அனைவரும் அது ஒரு பொழுதுபோக்காகவும், ரெண்டாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைலுக்காகவும் இப்போ பயன்படுத்திக்கிட்டு அதை ஒரு கெத்தாகவே போட்டுக்கிறாங்க. மாலை போட்டுக்கிட்டால் ஒரு கெத்து வந்துடுது. பீடி, சிகரெட்டு, ஹான்ஸு அனைத்தும் பயன்படுத்துகிறாங்களா. போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடாது தான். கேட்டால் விரதம் இருக்கிறேங்க அப்படின்ட்டு சோத்தில் சொல்கிறாங்க. உணவு தான் இறை அப்படிங்கிறாங்க. உணவில் இல்லை இறை அப்படிங்கிறதும் இங்கே நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறதுல தான் இறையை காண முடியும், ஆன்மீகத்தை காண முடியும். ஒழுக்கத்தை தாண்டி ஒரு இறை இருக்குது அப்படின்னா இங்கே இல்லை. ஆன்மீகம் ஒழுக்கத்தில் மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி வேறு எதுலையாவது இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீகம் அதுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கவே அடங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் ஆக சிறந்தது. அனைத்து மதங்களும் ஆன்மீகம் கலந்தவையாகவே இருக்குது. அறிவியலில் கூட ஆன்மீகம் கலந்ததாக இருக்குன்னா ஆமாம், அறிவியலும் ஆன்மீகத்தையும் இரண்டையும் ஒன்றென கலந்தவையாகவே இருக்குதே தவிர ஆன்மீகத்தையும் அறிவியலும் தனித்தனியாக பிரித்து பார்த்துட முடியுமானா முடியவே முடியாது. அறிஞர்களும் ஞானிகளும் சொல்லி சொல்லப்பட்டது தான், சித்தர்களும் ரிஷிகளும் சொல்லப்பட்டது தான் இங்கே யாவுமாக இருக்குது. அறிவியலையும் ஆன்மீகமும் பிரித்து பார்த்தால் அது கண்டிப்பாக அதில் பூஜ்ஜியம் மட்டும்தான் இருக்கும். பூஜ்ஜியத்தையும் எதுவும் நிலையவும் இருக்காது, சூனியம் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அதுதான் கிடைக்கும். எதுவாக இருந்த போதிலும் ஆன்மீகம் என்பது ஆக சிறந்த ஒழுக்கம் மட்டுமே அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் கூட. இது என்னுடைய வாதமாக இருக்கலாம், ஆன போதிலும் இது என்னுடைய வாதம் இல்லை. நானும் முன்னோர்கள் எழுதி சென்ற ஏடுகளிலிருந்து எடுத்து பார்த்தது மட்டும்தான், வாசித்தது மட்டும்தான். அந்த வாசிப்பை தான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேனே தவிர வேறு எதுவும் புதிதாக நான் எதையும் பகிர்ந்துக்கல. இருந்த போதிலும் இந்த இணையத்தை உங்கள்கிட்ட நான் பயன்படுத்தி உங்களுக்கு இதன் வழியாக சில தகவலை சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் புதிதாக எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் நான் சொல்கிற தகவல் நீங்கள் எப்போயாவது எங்கேயாவது யாராவது சொல்கிறதாக மட்டுமே இருக்குமே தவிர நான் எதையும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன் இது இந்த காலத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, வருகின்ற காலத்தில் மிக சிறப்பான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். காத்துருங்க, அது என்னென்னங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் தருவேன். ஏன்னா தங்கம் விலை குறைய போகிறது, அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகிறது, மிகப்பெரிய அவலங்கள் நடக்கப் போகிறது, இன்னும் ஏகப்பட்டது காத்துட்ருக்கு. 2026 உங்களை சும்மாலாம் விடாது, வாழவும் விடாது, சாகவும் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களை விரட்டி கொண்டே இருக்கும். உங்களோட புத்தியை எந்த ஒரு அமைதியும் நிதானம் பொறுமையும் இல்லாமல் உங்களை விரட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2026 உங்களுக்கான நாள் நினச்சிருக்காதீங்க, உங்களுக்கான காலம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கான காலம் எல்லா காலமும் தான். ஆனால் நீங்கள் தான் அதை பயன்படுத்தி தெரியாமல் இருக்கிறீங்க. அது முடிஞ்ச வரைக்கும் எப்போ எங்கே எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு காலம் வந்துக்கிட்டே இருக்குது. 2026 முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களை கட்டுங்க, உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் போதை வஸ்துகளை வந்து தவிர்த்துட்டு வாங்க. மிக சிறந்த ஆக சிறந்த ஒழுக்கத்துக்குள்ளே வாங்க. ஒழுக்கம், தனி மனிதன் ஒழுக்கமே ஒரு சமுதாயத்தை மாற்றும். ஓம் தக்ஷணகாளியே போற்று.